Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. ஏதோ மூன்றாம் உலகப் போர் நடப்பது போலையும் விஜய் என்ற ஒரு தனி மனிதனை தாக்குதல் செய்வதற்காக ஒட்டுமொத்தமாக கூடிக்கொண்டு பயங்கரமான எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை டிவிக்கேன்னு சொல்கிற, கட்டமைப்பு இல்லைன்ற, இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் கட்சி பெருசாக வெளியில் வரலன்ற. அப்போது இந்த ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறவன் உனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான் பார்த்தியா, அதிகாரத்தில் உட்காந்து, அவனை வீழ்த்த தான் நினைக்கணும். நீ எவன் மேலேருந்து கீழே வரைக்கும் எவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும், எடுத்து தான் வச்சுருக்கோம். சரி, பர்சனலாக இருக்கேன்றதுக்காக அது உள்ளே போக வேணாமே அமைதியாக இருக்கிறோம். இது நம்ம மரபு கிடையாது. குடிக்கிறது நம்ம மரபு கிடையாது. கொள்ளையடிக்கிறது நம்ம மரபு கிடையாது. பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வது நம்ம மரபாடா இல்லை? பச்சை புள்ளையிலேருந்து எல்லாத்தையும் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் பேசலை, எல்லாம் பொத்திட்டு உட்காந்துருக்கிற. முதுகெலும்பு இருக்கா உங்களுக்கு? இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் கதற இல்லை, இவ்வளோ பேர் இவ்வளோ பேசிட்டு இருக்கல. இனி அடி எப்படி இருக்கும்னு நீ பாரு. நல்லா தம்பி, நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், நிச்சயமாக ஆட்சி மாறும். இந்த அதிகாரம் உறுதியாக இருக்கீங்க, உறுதியாக மாறும். அதில் நிறைய பேர் இப்போவே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா தாவேக்கா அணில் சிம்பிள் வாங்க போகுது, இல்லைன்னா சாவுப்பட்டி சிம்பிள் வாங்க போகுதுன்றது இப்போவே இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? காட்டு வழி போகும் புல்ல கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே, தளபதி பேரை சொல்லு புலி கதரும் பாரு, தளபதி பேரை சொன்ன புலி கதரும் பாரு. அப்படியும் வழிவிடலையா? செருப்பு கட்டிட்டு அடிங்கிறேன். இந்த கண்டதை விற்றுக்கிட்டு சுற்றுனவங்களாம் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி இப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு அவனுக்கு தேவை அன்றைக்கி வருமானம் வரணும், மாதமானால் ஒரு பேமெண்ட் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் தம்பி? இன்றைக்கி மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழாவில் முதல்வர் துணை முதலமைச்சர் இப்படியே உட்காந்துருக்கானுங்க. எப்பேற்பட்ட கட்சி நீங்கிற? 70 வருஷ கட்சிங்கிற. யாரை வச்சுருக்கோம் பின்னாடி? வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. அவங்களுக்கு குடிக்க நீர் இல்லை, வேலை இல்லை, வேளாண்மை இல்லை, எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. இதை ஒரு ஆட்சி அதிகாரம் செய்யாமல் எல்லாத்தையும் தற்கூரின்ற இந்த தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சவன் ஏவன்டா? இத்தனை ஆண்டு காலமாக இவர்களை உருவாக்கியது யார் தம்பி? இப்போ ஒருத்தர் காலில் விழுந்திருக்காரு பார்த்தீங்களா? அது ஒரு உதயநிதி அவர்களோட காலில் மூத்த ஒரு எம்எல்ஏ சார், அவர் காந்திராஜன் வேடசந்தூர் எம்எல்ஏ. உதயநிதி காலில் மட்டுமா விழுகிறாங்க? ஸ்டாலின் காலில் எவ்வளோ பேர் விழுகிறாங்க? திமுக பகுத்தறிவு கட்சின்றாங்க, சுயமரியாதை பேசுகிறாங்க, இப்படி போய் பண்ணுறாங்களே சார். உன் சுயமரியாதை கொண்டு போய் சூழ வச்சியா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தேவ். நான் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திப்பார்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் திரு விஜய் அவர்களை சென்னையில் பார்க்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்கள இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஏன் நான் கேட்குறேன்னா, திமுகவினராக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, அப்புறம் ஊடகவியலாளர்லாம் இதை தேவையில்லாமல் விமர்சிக்கிறாங்க. இது ஒரு டாப்பிக்காக மாறுது. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ கூடிக்கொள்வதில் ஓநாய் வல்லமை பெற்றது. எப்படி? கூட்டமாக கூடிக்கொள்வதில் ஓநாய் வல்லமை பெற்றது. அப்போது கூடி இந்த ஓநாய்கள் யாரை வேணாலும் வீழ்த்திடும். அப்படி எல்லாத்தையும் வீழ்த்திடுதுன்றதுக்காக ஓநாயை கோயில் வரைக்கும் கூட்டு போகிறது இல்லை யாரும். யானையை தான் கூட்டு போவாங்க. யானைகிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போது இதுகள் ஓநாய்க்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுகளுடைய வேலை என்பது கூட்டிக் கொள்வது. அதாவது இன்னைக்கு ஏதோ மூன்றாம் உலகப் போர் நடப்பது போலையும் விஜய் என்ற ஒரு தனி மனிதனை தாக்குதல் செய்வதற்காக ஒட்டுமொத்தமாக கூடிக்கொண்டு பயங்கரமான எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இப்போ நான் என்ன கேட்குறேன், இயல்பானா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை டிவிக்கேன்னு சொல்கிற, கட்டமைப்பு இல்லைன்ற, இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் கட்சி பெருசாக வெளியில் வரலன்ற. அப்போது இந்த ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறவன் உனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அதிகாரத்தில் உட்காந்து, அவனை வீழ்த்த தான் நினைக்கணும். அப்போது நீ திமுக வீழ்த்தணும்னு நினச்சிட்டு தான் நீ ஓடணுமே தவிர, நாம் தமிழராக இருக்கட்டும் பிற கட்சிகள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்க? திரும்பி பின்னாடி நிற்கிற டிவிக்கே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கனாக்கா உன் நோக்கம் ஜெயிக்கிறது இல்லை. இவனை ஓட விடாமல் எப்படி தடுக்கிறதுன்றதான் உன் நோக்கணும் பொழுது, அப்போ நீ என்ன வேலை செய்யணும்னு உனக்கு புரியுதில்ல? அப்போது இது போல் விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் இவர்கள் பெரிய ஒரு பிம்பமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் நான் முன்பே சொன்னது போல தான், விஜய் எதிர்ப்பதற்காக ஓநாய் கூட்டங்கள் போல இவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு விஜய் எதிர்க்கிறார்கள். நீங்கள்
இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்னவாக இருக்கின்றது அவங்க கட்சி சார்பாக உங்களை கூடிய சீக்கிரம் அறிக்கையாக வெளியில் வருவதற்கான விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல கரூர் பகுதியில் எத்தனை மண்டபம் கேட்டாங்க, எந்தெந்த மண்டபத்தில் கேட்டாங்க, எந்தெந்த காலேஜ் அணுகுனாங்க, அங்கே எவ்வளோ பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டது. இப்போ இந்த கரூரோடைய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, இந்த கரூரில் இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை யாரையுமே வந்து மாத்தலை அரசாங்கம் சொல்கிறது இவர்கள் தரப்பில் சொல்லப்படுது. அப்போது அந்த காவல்துறை மீண்டும் இவர்களுக்கு போதிய உரிய பாதுகாப்பை கொடுக்குமா அப்படின்றது ஒரு அச்சமும் நிலவுகிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கே நெருக்கடி கொடுக்கும் பொழுது, கொடுக்க விடாமல் செய்யும் பொழுது, அதிகாரம் அந்த அளவுக்கு பயன்படும் பொழுது, காவலர்களும் வந்து ஒபேதி ஆர்டர்ன்ற பேரில் வந்து மேலே இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு தெரியும் யார் மேலே இருக்காங்கன்னாங்க, யார் எம்எல்ஏவாக இருக்கிறாரு யார் அப்படின்ற மாதிரி. அப்போ இவர்களுடைய அழுத்தத்தின் பேரில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்காமல் போனால் மேலும் ஒரு சிக்கலும் மேலும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விஜய் வெளியே வந்தாலே இதுதான் ஆகும். ஏன்னா நீதிமன்றம் சொன்னதை இவர்கள் வந்து அதை மடைமாற்றணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, விஜய் வெளியே வந்தாலே மாநாடு தான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு. அப்போது அதை மடைமாட்டினா விஜய் வெளியே வந்தாலே பாருங்கள் கலவரமாகுது, பிரச்சனை ஆகுது, அடிதடி ஆகுதுன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள். இன்னும் பல நபர்கள் சொல்வது இறந்த நபருடைய வீட்டுக்கு போய் பார்க்குறதான மரபு அப்படின்னு. இப்போ அதை வந்து திமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் பிற எல்லாருமே இதான மரபுன்றாங்க. குடிக்கிறது நம்ம மரபா இல்லை, கொலை செய்கிறது நம்ம மரபா இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தின் வாழ்றதான் நம்ம மரபு. அப்படியே வாழ்றீங்க? ஏண்டா நான் கேட்டால் நல்லா கேட்பேன் அப்புறம் எல்லாத்தையும். அப்படி வாழ்றீங்களா நீங்கள்? யோக்கிய நான் ஒருத்தனா இல்லை நீ எவன் மேலேருந்து கீழே வரைக்கும் எவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும், எடுத்தான் வச்சுருக்கோம். சரி பர்சனலாக இருக்கேன்றதுக்காக அது உள்ளே போக வேணாமே அமைதியாக இருக்கிறோம். இது நம்ம மரபு கிடையாது. குடிக்கிறது நம்ம மரபு கிடையாது. கொள்ளை அடிக்கிறது நம்ம மரபு கிடையாது. பெண்களை வந்து பாலியல் நுட்புணர்வு செய்வது நம்ம மரபாடா இல்லை? பச்சை புள்ளையிலேருந்து எல்லாத்தையும் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் பேசலை, எல்லாம் பொத்திட்டு உட்காந்துருக்கிற முதுகெலும்பு இருக்கா உங்களுக்கு? நான் கேட்குறேன். அப்போ எது மரபுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மரபு சார்ந்து தான் இங்கே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதா? நீங்கள் அந்த மரபுகளை பின்பற்றி தான் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு இப்படி ஒரு மீண்டும் விஜய் அங்கே போனாக்கால் ஒரு திட்டமிட்ட ஒரு சதிகள் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற தகவலும் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கணும் பொழுது தேவையில்லாமல் காவல்துறைக்கும் ஒரு சிக்கல் ஏற்படும், அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுது, தேவையில்லாமல் பிற மக்களுக்கும் ஒரு சிக்கல்னும் பொழுது இவர்கள் போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நாங்கள் வருவதற்கு காலதாமதம் ஆகிறது, இந்த என்ன செய்யலான்னு சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கேட்கும் பொழுது அவர்களுடைய ஒப்புதல் பேரில் யாரும் கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வரல, கையை காலை பிடிச்சி இழுத்துட்டு வரல. புரியுதுங்களா? கேட்குறாங்க, நாங்கள் சென்னைக்கு வரதுக்கு தயாராக இருக்கோம்னு அந்த குடும்பம் சொன்ன பிறகு அந்த குடும்பத்தை அழைச்சிட்டு வராங்க. அந்த குடும்பத்திலிருந்து 3 அல்லது 4 நபர்களை கூப்பிட்டு வந்து இங்கே சென்னை இப்போ மகாபலிபுரம் பக்கத்தில் தான் உட்காந்து அவங்களை எல்லாத்தையும் சந்திக்க போகிறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. திங்கட்கிழமை சந்திக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ நீங்கள் தனித்தனியே ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்பொழுது நான் சொன்ன முன்னாடியே ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் கூட 41 குடும்பம் 41 மணி நேரம், அது எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக 2 நாள் அங்கே பயணப்படும் பொழுது அதுக்கு இடையில வந்து இவருக்கான பர்சனலாக சாப்பிட வேண்டியது, இயற்கை உபாதைகளை கழிக்கிறது, அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி பல இதுக்கு நடக்கும்போது ரொம்ப கூடுதலான காலதாமதமோ அல்லது வந்து அதிகமான நேரம் அங்கே செலவிடும் பொழுதோ அதிகமான சில திட்டமிட்ட ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான பெரும் வாய்ப்பு இருப்பதை கணித்த பிறகுதான் ஃபஸ்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்து அந்த மக்களை சந்திச்சிருப்போம். விஜய் ஏன் இன்னும் அடுத்த கட்டத்தை நகர்த்தாமல் இருக்கிறார்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாராம். இந்த மக்களை சந்தித்த பிறகு தான் அடுத்த கட்ட அரசியல் நகரத்துக்குள்ளே நான் உள்ளே வருவேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவேன். அப்போ இறங்கி அடிக்கக்கூடிய அடி வந்து ஒவ்வொரு வேலும் கதற மாதிரி இருக்குன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கான வேலையை நகர்த்தியாச்சு. இப்போது உங்களை இங்கே கூப்பிட்டு வந்து சந்தித்து அந்த மக்களுக்கு தேவையான நிதியை கொடுத்தாச்சு ஏற்கனவே. அவர்களுக்கு அவங்க குடும்பத்தை தத்தெடுத்து அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு அவர்களோடு தொடர்ச்சியாக பயணம் பண்ணி இருக்கிறதுக்கும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ காப்பீடுலேருந்து எல்லாமே செய்வதற்காகவும் முழு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு இது வந்து என்ன தெரியுமா, அந்த உறவு முறையாக நான் உனக்காக நிற்கிறேன்னு சொல்கிறார்ல, அதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக வர வச்சு அதை சந்திப்பு நடத்தி அவர்களை அனுப்பி வைத்து விட்டு தொடர்ச்சியாக அவர்களோடு வந்து பர்சனல் நம்பர் வாங்கி அவங்களோட தொடர்ந்து கான்டாக்டில் இருக்கக்கூடிய வேலை செய்வார். அதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறமேட்டு நீ தான் சொல்கிறேன்ல, இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் கதறல, இவ்வளோ பேர் இவ்வளோ பேசிட்டு இருக்கல, இனி அடி எப்படி இருக்கும் நீ பாரு. நல்லா தம்பி, நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், நிச்சயமாக ஆட்சி மாறும். ஓகே, இந்த அதிகாரம் உறுதியாக இருக்கீங்க, உறுதியாக மாறும். அது எப்படி மாறப்போகுது நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எவெல்லாம் வந்து திருட்டுத்தனம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி பயங்கரமாக வந்து ஊழல் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஓநாய்கள் மாதிரி கூடிக்கிட்டு விஜய் அழிக்கணும் நினச்சிட்டு இருக்கல, இவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்கன்னா மொத்தமாக வந்து கட்சியை கலைச்சிடணும், இருக்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடணும், எல்லாத்தையும் முடிச்சு விட்டணும் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்க ஆட்சி மாற்றம் நடக்கும். உங்கள் அத்தனை பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவோம். திஸ் இஸ் மை ஸ்டேட் அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டேட்மெண்ட். நான் தெளிவாக சொல்கிறேன், இது என் நாடு, என் ஊர், இது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு. உங்கள் எல்லாத்தையும் எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றக்கூடிய சூழல் வரும். ஒருத்தனுக்கு உங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இங்கே ஓடுறது எவனுமே ஓடுறதா இல்லைடா. நான் நிற்கிறேன், நாங்கள் நிற்கிறோம்,
சந்திச்சுக்கலாம் காலத்தில். இப்போ இனிமே அடுத்து வர விஜய் வந்து வெளியே வந்தாருன்னா சரவடியாக தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. ஆட்டியாக தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஆனால் அடுத்தபடியாக வந்து தாவேகா வந்து எலெக்ஷன் சிம்பிள் அப்ளை பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷனில். அதில் வந்து நிறைய பேர் இப்போவே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா தாவேகா வந்து அனில் சிம்பிள் வாங்க போகுது, இல்லைன்னா சாவுப்பட்டி சிம்பிள் வாங்க போகுதுன்றது இப்போவே இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? காட்டு வழி போகும் புல்ல கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே, தளபதி பேரை சொல்லு புலி கதரும் பாரு, தளபதி பேரை சொன்ன புலி கதரும் பாரு. அப்படியும் வழி விடலையா, செருப்பு கட்டிட்டு அடிங்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஆக்ரோஷமா? இல்லை தம்பி, நான் சொல்கிறது வலைதளங்களில் பெண் பிள்ளைகளை அபியூஸ் பண்ணுறானுங்க. ஆமாம். டிவிகே சார்பாக வலைதளங்களில் எக்ஸ் தளத்திலேயோ ட்விட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் விஜய்க்காக வந்து களத்தில் நிற்கும் பொழுது இந்த பெண்களை கொச்சையாக பேசுவது, அப்யூஸ் பண்ணுறது, கெட்ட வார்த்தை போடுறது, அந்த பெண்களின் புகைப்படத்தை மாஃபிங் பண்ணுறது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, என் கூட வரையான்னு கேட்குறது, உனக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறது, இதெல்லாம் நடக்குது. எனக்கு நிறைய அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் உட்காந்து போரிக்கிங்க மாதிரி சில நாய்ங்க பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் பொழுது ஏற்கனவே புளியவே முறத்தால் அடித்த தமிழச்சு தானே நீங்கள் இப்போ செருப்பால் அடிங்கிறேன் நான். அப்போ ரெண்டாவது சவப்பட்டி சின்னம் கேளுங்க, அனில் சின்னம் கேளுங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாங்கல்ல. எனக்கு கூட தான் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நீ பிகே படிச்சவன் சிம்பிள் கேளு, ஆம குஞ்சு சிம்பிள் கேளு, என்ன சொல்கிற? இல்லை அடி வாங்குறீங்களா தொடர்ச்சியா தொடப்பக்கட்ட சிம்பிள் கேளு சொல்கிறேன் தம்பி. இந்த மாதிரி நீ கேளு. சில சிம்பிள்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ 5 ரூபாய்க்கு டோக்கன் போட்டால் ஒன்று வரும், கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த சிம்பிள் கூட நீ கேட்டு பாக்ஸில் இருக்குங்க, அது வேணா கேளு. அதெல்லாம் உனக்கு பொருத்தமாக தான் இருக்கும். நீங்களாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா தேவையில்லாத சிக்கல்லேருந்து தப்பிச்சுப்பீங்க. போய் நான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு, நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், இது அரசியல் களத்தில் நேர்மையாக விமர்சனம் போய் கட்சியை வந்து இந்த கட்சியில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை அவர்கள் சரி செய்யணும்னு சொல்லி விமர்சனம் பண்ணினாக்கா ஆரோக்கியமாக போகும். நீ எகத்தாளம் மயிர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீ சவப்பட்டி சிம்பிள் வாங்கு, அனில் சிம்பிள் வாங்கு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்றது, வலைதளங்களில் பெண் பிள்ளைகளை வந்து அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஒப்பனுக்கு உங்கள் ஒப்பன் இங்கே இருப்பான். நீ திரும்ப திரும்ப இந்த தேவையில்லாத சவடால வேலை பார்த்துட்டு உட்காந்தேன்னா இது களத்தில் நல்லது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், இது களத்தில் உங்களுக்கு இது நல்லது கிடையாது. சட்ட ரீதியான நிறைய சிக்கலை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். இன்றைக்கு வேணால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் துணையாக இருப்பது போல் உங்களுக்கு தெரியும். அந்த ஆட்சி அதிகாரத்திற்கும் தெரியும் நன்றாக. நீங்கள்லாம் எச்ச போயிலுங்க, காசுக்கு விலை போயிட்டீங்க, காசு கொடுத்தோன்னே இந்த பக்கம் வந்துட்டானுங்க, சித்தாந்தத்தை விட்டுட்டானுங்க, காசுக்காக என்ன வேணாலும் செய்வார்கள் இந்த கூட்டம் தெரியும். காசு கொடுத்தாலும் சரி இந்த பக்கம் வர மாட்டேன்டா, நீங்கள் தளபதிக்காக நிற்கிறோம்ல, நாங்களாம் எங்களுக்கும் உங்களுக்குமான பார்வை ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வித்தியாசப்படும். அவன் என்னன்னாலும் நின்னாண்டா அந்த ஆளுக்காக, விஜய்க்காக அந்த ஆள் நின்னாண்டா அப்படின்னு தான் இருக்கும். காசுக்கு விலை போடல, நீங்களாம் வந்துட்டீங்க கவிக்கிட்டு எலும்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் ரொம்ப ஆடாது. இது ஒன்றும் நல்லது இல்லை. மக்கள் மத்தியிலையும் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க தெரியுது, நல்லாவே தெரியுதுல்ல. எப்பா நீ யாரப்பா நீங்கள் வீழ்த்தணும்னு கட்சி ஆரம்பிச்சிங்க எல்லாரும்? எதுக்கடா சுற்றி விஜய் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க கொள்கையும் அவங்க எதுக்காக அரசியல் முன்னெடுத்தாங்களோ அதை வந்து இப்போ பெருசாக பேசவே மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்கன்றத மக்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு அவங்களே வீழ்ச்சியை அவங்க கண்கூட பார்க்குறாங்களா இல்லையா? தம்பி, நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். நீங்கள் களத்தில் நேர்மையானவர்களாக இருந்து கருத்தியல் ரீதியாக சில விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கூடுதோ குறையுதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. மக்கள் மனசில் நீங்கள் வந்து ஒரு நீங்காத ஒரு நல்ல இடத்தை படிச்சிருவீங்க. அந்த இடத்த நீங்கள் இப்போ இன்றைக்கி இழந்துட்டீங்க. புரியுதா? இப்படி விமர்சனம் பண்ணி யாரெல்லாம் வந்து இந்த பக்கம் இருந்தார்களோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திமுக சார்பு நிலை எடுத்து எல்லாம் போயிடுச்சு. ஊடகம் மூலம் பல ஊடகங்கள் ஊடக நெறியை மீறி கொண்டு போகுது. ஊடகம்னா என்ன, ஜேர்னலிசம்னா என்னன்னு யாராவது உங்களுக்கு தெரியுதா? முதல்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை எப்படி பகுத்தாய்வு பண்ணணும், அந்த கிரவுண்டில் நடந்த விஷயம் என்னன்றதை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும், அதை பற்றி விவாத பொருளாக உட்காந்து பேசணும். இப்படி ஊடகம் இப்படி செய்தா? செய்யலையே. அதை பற்றி நீங்கள் ஊடகத்தில் உட்காந்து பேச மாட்டீங்க. ஒரு சம்பவம் நடக்குனாக்கா முன்னெல்லாம் அதை புலனாய்வு செய்வார்கள். அந்த மாதிரி நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து பல நபர்கள் வந்து பல ஜேர்னலிஸ்ட்டை கொண்டிருக்கானுங்க. இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்துருக்கலாம். துப்பாக்கியில் கொண்டிருக்கானுங்க, வெட்டி கொண்டிருக்கானுங்க, பல சிக்கல்கள் நடந்திருக்கு. ஏன் நம்ம ஊர்லேயே வந்து ஒயின் ஷாப்பை பற்றி ஒருத்தர் போடுறான்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் அறுவாலை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு ஓடி வெட்டலையா? எவ்வளவு நடக்கும். ஆனாலும் நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் படித்து வந்த நபர்களுக்கு தெரியும். இந்த கண்டதை விற்றுக்கிட்டு சுற்றினவங்களாம் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி இப்போ உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அவனுக்கு தேவை அன்றைக்கி வருமானம் வரணும், மாதமானால் ஒரு பேமெண்ட் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் தம்பி? இன்றைக்கி மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணுறவன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழாவில் முதல்வர் துணை முதலமைச்சர் பின்னாடி உட்காந்துருக்கானுங்க. எப்பேற்பட்ட கட்சி நீன்ற 70 வருஷ கட்சிங்கிற யாரை வச்சுருக்கோம் பின்னாடி?
அறிவு சார்ந்து, அறம் சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து, மக்களை சார்ந்து, மரபு சார்ந்து, இயற்கை சார்ந்து, வேளாண்மை சார்ந்து, குல வழிபாடு, குலதெய்வம் சார்ந்து, மொழி சார்ந்து, எல்லாத்தையும் தற்சார்பு முறை சார்ந்து இருந்த அறிஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழுக்காக மக்களுக்காக தொண்டாற்றிய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி. கலைஞர் இருக்கும்பொழுது அப்படி இருந்துச்சு, அண்ணா இருக்கும்போது அப்படி இருந்தது. இன்னைக்கு யாரோட கொண்டு வந்து போய் உட்கார வச்சிருக்கீங்க நீங்கள்? போய் பாருங்கள். இப்போ சமீபம் உதயநிதி கலந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அப்படி 2 சேர் தள்ளி பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பான். யாருன்னு போய் பாருங்கள். அபியூஸ் பண்ணுறவன், நக்கல் பண்ணுறவன், கேவலமான சில வேலைகள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இந்த வேலைகள் செய்து கொண்டு இருந்தால் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. அது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நாங்கள் யாருமே தொட விரும்பலை. தயவு செஞ்சு நீங்கள் விஜயோட பர்சனல் லைஃப்பை தொடுறதோ, டிவிக்கு நம்மளுடைய பர்சனலாக போட்டு அவங்கள நோன்றதை விட்டுட்டு தர்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களை எந்த வடிவத்தில் எதிர்கொள்ளணுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது மேலும் உங்களுக்கு ஒரு கசப்பான சம்பவத்தை ஏற்படுத்தும். அது வந்து பொது வழியில் உங்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது உங்கள் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தை குறைச்சிரும் பொழுது இதை செய்யாமல், இது இந்த ஒரு களத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுனால அப்படியே உலகத்தையே ஜெயிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் தான் மாமனன்னு கிடையாதுடா. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நாளைக்கு களத்தில் ஜெயிச்சு நிற்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறீங்க, இவ்வளோ மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுறீங்களே, நாளை கழிச்சு இயற்கையாக உங்கள் உயிர் போகணும்னு ஆண்டவன் எழுதிந்தான்னு வச்சுக்கேன், இவ்வளோ செஞ்சுட்டு செத்து போயிடுவேன். வேஸ்ட்டு. மக்கள் மனசில் நிற்கணும்டா. நாலு நல்லது செஞ்சு நான் நன்மையை சேர்க்கணும். அந்த பிள்ளைகள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என் பொதுமக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குடிக்க நீர் இல்லை, வேலை இல்லை, வேளாண்மை இல்லை, எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. இதை ஒரு ஆட்சி அதிகாரம் செய்யாமல் எல்லாத்தையும் தற்கூரின்ற இந்த தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சவன் ஏவன்டா? இத்தனை ஆண்டு காலமாக இவர்களை உருவாக்கியது யாரு? நீங்கள் தானே. என்ன நீங்கள் வந்து பிடிங்கிட்டீங்க, இங்கே வந்து உட்காந்து வந்து இவர்களுக்குள்ள சித்தாந்தத்தை விதைச்சிட்டீங்க. என்ன சித்தாந்தம் வச்சிட்டீங்க தம்பி? இப்போ ஒருத்தர் காலில் விழுந்திருக்காரு பார்த்தீங்களா? அது ஒரு உதயநிதி அவர்களோட காலில் வந்து மூத்த ஒரு எம்எல்ஏ சார், அவர் காந்திராஜன், வேடசந்தூர் எம்எல்ஏ. உதயநிதி காலில் மட்டுமா விழுகிறாங்க? ஸ்டாலின் காலில் எவ்வளோ பேர் விழுகிறாங்க? திமுக வந்து பகுத்தறிவு கட்சின்றாங்க, சுயமரியாதை பேசுகிறாங்க, இப்படி போய் பண்ணுறாங்களே சார். உன் சுயமரியாதை கொண்டு போய் சூளை வச்சியா? காலில் போகிற நீ ஏதாவது வேறு எதாவது எடுத்துக்கூடாது. தானே இல்லை, இவங்க வேற மாதிரி நினச்சக்கூடாதுக்கா சொல்கிறேன். அப்போ சுயமரியாதை கொண்டு போய் சூளை வச்சிருக்கீல, ஏன் அதை நீங்கள் முதல்ல தடுக்கலை? நீங்கள் தற்கொலை கூட்டத்தை உருவாக்கிட்டார் விஜய்னு சொல்கிறீங்க. இது என்னது தம்பிங்க? பதிலுக்கு அவங்களும் சொல்லுவாங்கன்னா புஷி ஆனந்த் அவர்களுடைய காலையும் விழுகிறாங்க. அதைத்தான்ப்பா சொல்கிறேன். நீங்கள் முதல்ல எப்பா யார் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிச்சு 70 வருஷமா இருக்கிறது? திமுக. நீ தானே எக்ஸாம்பிளாக இருக்கணும். நீ தானே ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கணும். நீயே உருவாக்கலையே, அப்புறம் இங்கே வந்து குறை சொல்கிற? இதை யார் செஞ்சாலும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். மரியாதை நிமித்தமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க. பொது வழியில் வச்சு விழுக சொல்கிறது, செய்கிறது, இது ஏற்புக்குரியது இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட வயசு இருக்கும் சார். அவருக்கு யாருக்கு? காந்திராஜன் அவர்களுக்கு. அதைத்தான் சொல்கிறேன். அவர் ஒரு பெரிய மனுஷன். யாராவது வந்து இது நீங்கள் மரபு சார்ந்து நீங்கள் பேசுகிறாங்களா? மரபு இறந்தவங்களை வீட்டில் போய் பார்க்குறதா மரபு, இங்கே கூப்பிட்டு வர்றாரு மரபுலன்ட்டீங்களா? ஒரு பெரியவர் வந்து சின்னவங்க காலில் விழுகிறது மரபா? கிடையாது. வயசில் மூத்தவர், உங்கள் அப்பா வயசு உள்ள நபர் வந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய நபருடைய காலில் விழுகிறது மரபா? அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கல, அந்த மேடையிலே அதை கண்டிக்கலை, அண்ணன் இப்படி செய்யாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நீங்கள் என்ன மரபை பற்றி பேசுகிறீங்க? இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, சேந்தமங்கலம் எம்எல்ஏ திரு பொன்னுசாமி அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து உதயநிதி போகிறாரு. ஆனால் முதல்வர் போல, ஒரு கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களும் போல, பொதுச் செயலராக இவர் துரைமுருகனும் போல, நிறைய பேர் போல சார், முக்கியமான நிர்வாகிகள் யாருமே போல சார். அங்கேயும் உதயநிதி தான் போனாரு. அவங்களோட மனைவி வந்து காலில் விழுந்து பார்த்தீங்களா அந்த காட்சிகள்லாம்? அப்போ அந்த இடத்துல வந்து எதை விதைச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு புரியுதா? வயசு உள்ள பிள்ளை வரும்பொழுது ஐயா அந்த மாதிரி போயிட்டாரியா அப்படின்னு நீங்கள் ஆற தழுவி அவர்களை வந்து ஆசுவாசப்படுத்துவது, அழுவதுன்றது வேற. காலில் விழுகிறதுன்றது என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது நீங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்ட மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்து டிவிக்கு குறை சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய நபர்களை குறை சொல்வது, அதான் சொல்கிறேன்ல, இந்த பசுந்தோல் போற்றிய புலி வேலத்தில் இருக்கக்கூடிய எலி எல்லாத்துக்கும் இருக்குது. இனிமேட்டு தான் போக தான் அதோட மொத்த சீன்லாம் வெளியே வரும். தெரியும். கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வந்துடும்.